ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட் வந்து நம்ம ஹீரோவோட டாலரை வாங்கி செக் பண்ணிக்கிட்டு போகிறோம் ரேங்கை. அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஹீரோயினை காட்டிக்கிருக்கா. அப்போ அப்படியே காட்டிட்டா இதை காட்டியிருக்கா, அகாடமி அவங்க தங்குற இடத்த காட்டிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை காட்டிக்கிருக்கா. ஹீரோனியை பேசிக்கிருக்கா ஹீரோட. அப்படியே இப்போ நம்ம ஹீரோவை காட்டிக்கிருக்கா. ஹீரோவை காட்டிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு அப்புறம் ஹீரோனியை காட்டுறா. ஹீரோனியை அவர் 2 பேரும் நம்ம ஃபைட் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிக்கிருக்கா நம்ம ஹீரோவோட. சரி, நம்ம ஹீரோவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஃபைட்டு சேராயிட்டா. 2 பேரும் இப்போ இதில் வந்துட்டு சண்டை போடுறா. நம்ம ஹீரோ அவனோட ரிங்கரை யூஸ் பண்ணிக்கிருக்கா. இப்போ நம்ம தாத்தா பார்த்துட்டு ஒரு 2 பேரும் ஃபைட் சூப்பராக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோனி சண்டை போட்டுக்கிருக்கா. 2 பேரும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண இது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த சண்டை நீங்கள் பாருங்கள், நான் வாய்ஸ் ஓவர் பண்ணல. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஹீரோ மாத்திரலேருந்து சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஐப்பவரை யூஸ் படுத்த ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோனே அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஐப்பவரை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான்னு. அதனால் நம்ம ஹீரோனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹீரோனே கிக்கு விட்றா. அந்த கிக்லேருந்து நம்ம ஹீரோ ஐப்பவரை வச்சு தப்பிச்சிட்டாரு. அதான் நம்ம ஹீரோனே ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம இப்போ தாத்தா நினச்சிக்கிருக்கா, ஒரு 2 பேரும் நல்லா வந்துடுவாங்க இப்போ பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போகிறா ஹீரோனியை. அதுவும் நம்ம ஜேசாண்டர் நம்ம டேங்க்ஸன் யூஸ் பண்ணுற மாதிரி ஜேசாண்டரை வச்சு அட்டாக் பண்ண போகிறா. அதாவது காட்டிடுவா. இப்போ நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி போய் இதில் நின்றுக்கிருக்கா, ஒரு பழகுக்கு மேலே. அதில் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோ கீழே விழுக போகிறாரு. கீழே விழுந்த பிறகு நம்ம ஹீரோனை வந்து பார்த்துக்கிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அவரோட மென்டல் டெலிவிஷன் ஐயே ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி அதை காட்டிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அதை கீழே விழுந்தோடனே அது கீழே ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு மென்டல் டெலிவிஷன் ஐயை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோனியை வந்து அட்டாக் பண்ணிடுறா. நம்ம ஹீரோனியை அதில் அட்டாக் பண்ணவுடனே கீழே விழுந்துடுறா. இப்போ அதை ரொம்ப தள்ளாடிக்கிட்டே கீழே போய் விழுந்துடுறா. கீழே விழுந்த அப்புறம் நம்ம ஹீரோ மேலே ஏறி வந்துடுறா. மேலே ஏறி வந்து நம்ம ஹீரோனியை கீழே நாக் அவுட் பண்ணிடுறா. நான் இப்போ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்கார். நம்ம ஹீரோனியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. நம்ம ஹீரோனி வந்து இப்போ ஹீரோனை காட்டிடுறா. 2 பேரும் நாக் அவுட் பண்ணி ஹீரோனியை இப்போ காட்டுறா. ஹீரோனி வந்துட்டு எப்படி தோத்தா அப்படின்னு நினச்சிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து கை கொடுக்குறா எந்திரின்னு நம்ம ஹீரோனியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோ கையை பிடிச்சி எந்திரிக்கிறா. 2 பேரும் எந்திரிச்சு பார்த்துக்கு காமிஞ்சிடும். இப்போ நம்ம ஹீரோனியை அடுத்து வந்து நம்ம ஹீரோனி காட்டுறா. நம்ம இதுக்கு அகாடமி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் கிளம்பி நீ வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோனி அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போய்க்கிருக்கா நம்ம ஹீரோனி. அப்புறம் செருக்கா சேர்ந்து சில பேரையும் காட்டுக்கா, ஒரு 4-5 பேரையும் காட்டியிருக்கா. அதையும் காட்டின பிறகு நம்ம மேடத்தை தான் காட்டுறா. இப்போ செருக்காடமைக்குள்ள மேடத்தை காட்டுறா. அவள் வந்து சொல்லிக்கிருக்கா அவன். இப்போ நம்ம இதே தான் காட்டுறா. செருக்காமை சேர்த்து எல்லோரையும் காட்டியிருக்கா. இப்போ நம்ம புதுசாக 2 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் சொல்லிக்கிருக்கா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவர் எல்லோரும் கத்திருக்கா. நம்ம ஹீரோயினையும் கத்திருக்கா. எந்திரிச்சிட்டு அவள் பேரை 2 பேரும் சொல்லிக்கிருக்கா. இப்போ நம்ம மேம் வந்து அவரோட ரிங்கை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லா ரிங்கையும் ரிலீஸ் பண்ணிக்கிருக்கா. அதுக்கே ரொம்ப ஃபோர்ஸஸ் கொடுக்குங்க பார்த்துருக்கா. மற்றவெல்லாம் பார்த்து பயந்துக்கிருக்கா. இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கா. நான் மேம் ரொம்ப போஸ்ட் கொடுத்தோன்னா மற்றவங்களாம் எந்திரிச்சு போய் கிளம்பிட்டா. கிளம்பிட்டே கிளம்பிட்டா. அவரை வந்து மேம் தான் காட்டா. ஹீரோயினை வந்து கூப்பிட்டுடும். ஹீரோயினை கூப்பிட்டு பேசிக்கிருக்கா மேம். எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினை நீங்கள் எதுக்கு இதை செஞ்சீங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்கார் ஹீரோயினையும். அடுத்து நம்ம ஹீரோயினை சரி ட்ரைனிங் ஆரம்பிச்சிங்க, ட்ரைனிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம மேம் சொல்லிக்கிருக்கா.
இப்போ ட்ரைனிங் காட்டுறா நம்ம ஹீரோயினை ஓடிக்கிருக்கா. அகாடமி சுற்றி ஒரு 4-5 ரவுண்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினை பேசிக்கிட்டே போய்க்கிருக்கா. அடுத்து நம்ம மேமை தான் காட்டுறா. ஒரு 2 பேரும் நல்லா ஆர்டர் பண்ணுவா போல இருக்குது அப்படின்னு மேம் சொல்லியிருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ தான் மூச்சு தள்ளி போய் ஓடிக்கிருக்கார் நம்ம ஹீரோ. அதனால் ரொம்ப ஓட முடியல. ஃபிசிக்கல் டென்ஷன் நம்ம ஹீரோ குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப ஓட முடியல. மயங்கி கீழே ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோனை வந்து காப்பாற்றிடுறாரு. இப்போ தூக்கிட்டு அவரோட விங்ஸ் எடுத்து பறந்து போகிறா. பறந்து போய் கீழே வரத்துறா. நம்ம ஹீரோவை படுக்க போட்டுறா. நம்ம ஹீரோவை படுக்க போட்டு அப்புறம் நம்ம ஹீரோனையும் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் டயர்டாக படுத்துக்கிட்டு இருக்கா. டயர்டாக படுத்தோன்னா 2 பேரும் ஒருத்தவ பார்த்துக்கிருக்கா. 2 பேரும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோயினை வாட்டிடுறா. 2 பேரும் மொத்தம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் மாற்றிடல. இப்போ மற்றவெல்லாம் இப்போ தான் ட்ரைனிங் முடித்து மேலே ஏறி வர்றா. அப்புறம் மேம் தான் காட்டியிருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா எல்லோரும். நம்ம ஹீரோவாக ஓட முடியல. நம்ம ஹீரோடைய அவனால் ஓட முடியாதானு சரி அப்படின்னு நம்ம ஒன்று இளைஞ்சிருக்கா. இதோட வாய்ஸ் வர முடியுது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். அடுத்து சரிப்படுத்திக்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.